எல்லோருக்கும் வணக்கம். அகிலன் கண்ணன் ஐயா உண்மையிலே ஹோம்ஒர்க் நிறைய பண்ணிட்டு வந்திருப்பாரு தான் போட்டிருக்கு. கரெக்டாக 15 மினிட்ஸில் வந்து அவருடைய பேச்சு முடிச்சாரு. நானுமே வந்து 15 மினிட்ஸுக்கு எனக்கு பேசுறதுக்கு மெட்டீரியல் இருக்கான்னு யோசிச்சிட்டே வந்தேன். எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நான் பேசிடுவேன், அது மேலே எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த செஷன் வந்து அம்மாவோட வாழ்ந்து கூட பயணித்தவங்க தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு செஷன். இதில் வந்து மற்ற எல்லோரோடையும் பார்த்தா நான் வந்து ரொம்ப ஒரு ஜூனியர் அல்லது ஒரு சின்ன ஒரு அந்நியன்னு கூட வச்சுக்கலாம் சொல்லலாம். இது இலக்கிய குடும்பத்தோடைய தொடர்பு, அது ரத்த பந்தத்தினுடைய தொடர்புகள் அவங்க 2 பேரும். நான் வந்து என்னுடைய ஆசிரியரின் ஒரு மாணவனாக ஒரு ஒரு படிப்பு மூலமாக ஒரு குடும்பமாக மாறிய ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் நான் அவங்களோட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். நான் ஒரு மனநல மருத்துவர் என்று அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வாசிப்பு ஆர்வம் தான். எல்லாரையும் போல ஆரம்பத்தில் வந்து மந்திரவாதி கதையில் ஆரம்பித்து துப்பறி நாவல்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வாசிப்பு அதனுடைய திண்மை நீண்டுகிட்டே போகுது. இந்த இலக்கியம் கொடுத்த அந்த ஒரு அட்ராக்ஷன், மனித உணர்வுகள், உறவுகளின் சிக்கல்கள், அது நிகழும் சமுதாய பின்னணிகள், அதனுடைய பண்பாட்டு பொலிட்டிக்கல் அதில் பேசப்படும் அரசியல், இதெல்லாம் வந்து ரொம்ப ஈர்த்து எனக்கு வந்து அது சார்ந்த ஆர்வம் தான் நிறையா இருந்தது. சினிமா அந்த மாதிரிலாம். ஆனால் நான் படித்த காலகட்டத்தில் எனக்கு மெடிசன் கிடைச்சிருச்சு. அதனால நான் வந்து தற்செயலாக டாக்டராக வேண்டியிருந்துச்சு. அந்த துறையில் எனக்கு நெருக்கமான ஒரு துறையை நான் தேடி படித்து தான் மனநலத்துறை. அந்த மனநலத்துறையில் எனக்கு இறைவன் வரமும் எனக்கு நிமான்ஸில் வந்து என்னுடைய மேற்படிப்பு படிக்க வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் டாக்டர் ரகுராம் அவர்களின் மாணவனாக அமைய எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம். இப்போ எல்லாருமே வந்து அம்மாவை பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து கூட வந்து ஐயா சிவகுமார் அவர்கள் சொல்வது கூட வந்து நான் வந்து அவங்க பையனும் ஒரு பெரிய மருத்துவர், ஒரு பேச்சாளர் என்பதை கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒரு கோடிட்டு காமிச்சிட்டு போனாங்க. ஆக்சுவலாக அவர் ஒரு பெரிய லெஜண்ட், ஒரு இன்டர்நேஷ்னலி ரினவுண்ட் அண்ட் வெல் நோன் சைக்காட்ரிஸ்ட். அவர் தமிழும் சரி ஆங்கிலத்திலும் சரி மிக புலமை வாய்ந்தவர். ஆக்சுவலாக அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு சைக்காட்ரிஸ்ட் வட்டாரங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வம் காதலும் எப்பவுமே காத்து கிடக்கும். ஸோ அவருக்கு ஒரு அம்மாவுக்கு வந்துடுறேன், ஒரே ஒரு நிமிஷம் அவர் சொல்லிடுறேன். அவருடைய மாணாக்கர்கள் வந்து அவரை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்ட பின்னாடி ரொம்ப அவருக்கு மேலே ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க. அதனால் நிமாக்ஸில் அவருக்கு ஒரு சின்ன பட்டப்பேர் கூட உண்டு, கார்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பக்திபூர்வம் ஆயிடுவாங்க அவர் கூட. அந்தளவுக்கு ஒரு நெருக்கமாயிடுவார், அவரும் ஸ்டூடெண்ட்ஸும் நெருக்கமாயிடுவாங்க. அதனால் அவர் கார்டுன்னு சொல்லி கிண்டலாக அவரை கிண்டல் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஐயா சொன்ன மாதிரி அன்பு காட்டுவது மட்டும் இல்லை, வழிகாட்டுதல். அந்த 1995 ஆரம்பித்து 2027 வரைக்கும் எனக்கு ஒரு வழி கட்டிகிட்டே இருக்காரு. ஸோ அவர் ஏன் எப்படி இருக்காருன்றத பின்னாடி அம்மா எப்படி இருந்தாங்கன்றதை பார்க்க எனக்கு புரியுது. சார் வந்து அழுது நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. 30 வருஷத்துக்கு மேலே அவரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப காமன், கம்போஸ்டாக இருப்பார். இவர் மேபி அவருடைய பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே அவர் கலக்கலாம் அழகலாம் அதெல்லாம் இருந்துருமான்னு தெரியல, நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த வீடியோவில் நான் பார்க்கும்போது எனக்கு கண் கலங்கிடுச்சு. ஆக்சுவலாக முதல் முறையாக நான் அந்த தடுத்தெடுத்ததை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அப்போ என்னுடைய அம்மாவுடைய ஞாபகம் வந்தது. என்னுடைய அம்மாவும் ஒரு கேன்சர்லாம் இருந்தாங்க. அவங்க படுக்கையில் இருக்கும்போது சார் பெங்களூர்லேருந்து வந்து கோயம்புத்தூர் வந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டு நான் ரொம்ப கலங்கி போயிருந்தேன். என்னுடைய அம்மா எனக்கு ஒரு பெரிய ஆளுமை என்னுடைய வாழ்க்கையில். அப்போ எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் எனக்கு பெரிய பற்றுக்கோளாக இருந்தது. அதெல்லாம் நிறைய சொல்லி நான் டயத்தை எடுக்க விரும்பலை. ஸோ அந்த மாதிரி எனக்கு சாரை பற்றி பேச சொன்னால் எனக்கு மணிக்கிறதுக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லோரும் கூட வாழ்ந்துருக்காங்க. நான் அம்மாவுடைய கிளிம்சஸ் மட்டும்தான் பார்த்துருக்கேன். நான் நிமான்ஸில் படிக்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், சார் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அங்கே மாணவர்கள்லாம் அடிக்கடி வீட்டுக்கு போவோம். பல காரணங்களுக்காக சாரை பார்க்கறதுக்காக போவோம். அப்போ அந்த சமயங்களில் வந்து முதல்ல அம்மாவை வந்து நான் வந்து அந்த குவார்ட்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அந்த குவார்ட்டர்ஸ் ஹாலில் உட்காந்து இதுலாம் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைட் வியூ இருக்கும். அம்மா ஒரு இதில் எழுதிட்டு இருக்க மாதிரி, குடிஞ்சு எழுதிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த போஸ்டர் தான் அம்மா நான் முதல்ல பார்த்தேன். உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க அந்த ஹாலில்.
அது ஒரு தீபாயோ மேஜோ என்னன்னு ஞாபகம் இல்லை. அதில் உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க. ரொம்ப மௌனமாக ஆழமாக சார் சொன்ன மாதிரி உலகத்தை சுற்றி என்ன நடக்குது எதுவுமே அவர் கண்டுக்காம தான் அவங்க இருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போவோம், சார் வருவார், எங்கிட்ட பேசுவார், மேடம் பேசுவாங்க. அக்கா சார் மென்ஷன் பண்ணாங்க இல்லையா, அக்கா ரொம்ப பாசமாக வந்து எங்கிட்ட பேசுவாங்க. அவங்க இறக்கும் வரை என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, மக்கள் எல்லாருடைய பேரையும் அவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் அன்பா விசாரிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் அம்மா வந்து ஆழமாக தனக்குள் ஆழ்ந்து ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறது தான் நான் பார்த்துருக்கேன். எப்பாவது நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு சின்ன கண்ணசைப்பு, ஒரு லேசான ஒரு சில விசாரிப்புகள், அந்த மாதிரி சில உரையாடல்கள் தான் எனக்கும் அம்மா கிடையாது நடந்திருக்கே ஒழிய அவங்களோட இலக்கியம் பற்றி பேசியோ அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக பயணிச்சோ அனுபவங்கள் எனக்கு இல்லை. ஒரு சில வருடங்களில் நான் அங்கே போன பின்னதுக்குள்ள அம்மா வந்து இறந்துட்டாங்க. அந்த இறந்த தருணங்களில் நாங்கள்லாம் அங்கே இருந்தோம். அந்த நிகழ்வு முழுவதும் நாங்கள் கூட இருந்தோம். இந்த இடைவெளியில் வந்து நாங்கள் கொஞ்சம் இலக்கியத்தில் லாபங்கிறதெல்லாம் வந்து சார்ட்ட எடுத்துக்கும் போது ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் அவர் சொல்லவே இல்லை. ஒரு காலத்துலாம் சொல்கிறாரு, அம்மா தான் சரஸ்வதி ராம்நாத் அவர் எழுத்தாளர், சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியவங்கிறத எனக்கு அப்போ தான் தெரிய வருது. மொழிபெயர்ப்பு பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் ஆரம்பத்தில் நிறைய மொழிபெயர்ப்புகள் வாசித்தவன் அல்ல. என்னுடைய வாசிப்பு பழக்கம் ஒரு 7-8ஆம் வகுப்புலேயே ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் நிறைய படிப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க லைப்ரரியிலேருந்து புத்தகம் எடுத்துகிட்டு வந்து படிப்பாங்க. அதை நான் சும்மா கூட சேர்ந்து படிக்கிறது. அது நம்ம தகுதிக்கு ஏற்றதான் இல்லையானே கூட தெரியாமல் படிச்சுட்டு இருப்பேன். அதில் சில விஷயங்கள்லாம் புரியாமல் கூட படித்தேன். அதில் சில மொழிபெயர்ப்பு நாவல்களும் இருந்ததுண்டு. அது ரெகுலராக வரக்கூடிய ஒரு ஒரு ஜெயகாந்தன் எழுதுறதுக்கும் திடீர்னு ஒரு மொழிபெயர்ப்பு படிக்கிறதுக்கும் ஒரு சின்ன இடர்கள் இருக்க மாதிரி எனக்கு தோணும். மேபி அந்த கதை கடத்தி அந்நியத்தன்மையா அல்லது அந்த மொழியாக்கத்தின் ஒரு அந்நியத்தன்மையானு தெரியல. அப்புறம் இந்த பல்லுமொழிக்கு அதுக்குள்ள கல்கோனா கிடைச்ச மாதிரி நான் சில சமயங்களில் சில ரஷ்ய டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் அது டாஸ் ஆகிடுது. செவஸ்டோபால் ஸ்டோரிஸு, ஈவன் வார் அண்ட் பீஸ், அண்ணா கரீனா எல்லாம் படிக்க முயற்சி பண்ணப்போ கூட எனக்கு ஆரம்பத்தில் நிறைய புரியல, அதுக்குள்ளே போக முடியல. அப்புறம் வந்து நான் ரொம்ப முதல்ல ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு விரும்பி படித்தது இந்த அதிகாலை அமைதியில் மொழியாக்கம் தான், அந்த ரஷ்யன் நாவல். அப்புறம் அது பிறகு மிக்கல் ஷெலகோ, ஜிங்கிஸ் ஐத்மாத்தோ அவங்களாம் படித்து அதில் கொஞ்சம் ஒரு ஆர்வம் இருந்தது. இப்போ அம்மாவை தெரிஞ்ச பின்னாடி தான் நான் அம்மாவுடைய புத்தகங்களை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அம்மா இறந்துட்டாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு வந்து அடுத்தடுத்த வருடங்களில் அம்மாவுடைய படைப்புகள் வந்து வெளியிட்டாங்க. வெளியிடப்படாமல் எழுதியிருந்த படைப்புகள், அதில் கோதானம் ஒன்று. ஒரு 3 விழாக்களுக்கு நான் போயிருந்தேன். அதுக்கு பின்னாடி தான் நான் படித்தேன். கோதானம் தான் நான் அம்மாவுடைய நாவல் முதல்ல படித்தேன். இந்த மொழிபெயர்ப்பின் மேல் இருந்த ஒரு சின்ன தயக்கம் அப்படிங்கிறது எனக்கு முழுசுமாக விடுபட்டு போன ஒரு அனுபவம். அது ஆக்சுவலாக வாசிக்க ஆரம்பிச்சது ஒரு சில நேரங்கள் மட்டும் இருந்த ஒரு சின்ன தயக்கம். அந்த பேர்கள் இருந்த ஹோரி, ஹீரா, தன்யாங்கிற மாதிரி சில அந்த நிலப்பரப்பு, அதனுடைய அந்த ஒரு சூழல், அது ஒரு ஈஸியாக இருந்த ஒரு சின்ன தயக்கம் போக ரொம்ப ஈஸியாக செல்லாகி சரளமாக உள்ள போயிட்டேன். நான் நிறைய புத்தகங்களை கொஞ்சம் படிச்சுட்டு ஒரு சில நாள் அப்படியே விட்டு திருப்பி படிப்போம். இந்த புத்தகத்தை நான் தொடர்ச்சியாக படித்தேன். கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கிற வரைக்கும் இடைவெளியே நான் விடலை. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன். அந்தளவுக்கு என்னை வந்து இழுத்து உள்ளே போட்டுருச்சு, ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ இவ்வளவு ஆழமான ரொம்ப ஒழுக்கமான நுண்ணுணர்வுகள், உணர்வு சிக்கல்கள், தத்துவ விசாரங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான ஒரு மெட்டீரியல் அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுடைய மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். வெளியில் கிடைக்கல. சார் மூலமாக அவருக்கு அனுப்பிச்ச சில புத்தகங்கள் நான் படித்தேன். அதில் வந்து ஒவ்வொன்றும் என்னுடைய ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் அதை அதிகப்படுத்திகிட்டே தான் போச்சு. கடைசியாக நான் ஒரு நாவல் ஒரு நாடகம் ஒன்று படித்தேன், அறையும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு 3 நாடகங்களின் தொகுப்பு. அதில் அந்த ஒரு நாடகம் வந்து அறையும் குறையும். அதில் வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சில சச்சரவான ஒரு சூழலை அந்த நாடகம் அப்படின்னு நிகழ்த்திட்டே போகும். அதில் வந்து அந்த ஒரு குடும்ப பெண்மணி தன் கணவன் சரியில்லை அப்படின்னு சொல்லி தானே இந்த குடும்ப சுமையை பூரா வந்து சுமந்துறோன்னு அங்கலாக்கிறது தான் அந்த நடந்துகிட்டே இருக்கும். அதை ஒட்டிய நிறைய நிகழ்வுகள். அதில் ஒரு 4 ஆண்கள் வந்து போவாங்க. அந்த 4 ஆண்களில் வந்து ஒருத்தர் உங்க கணவர், மற்ற 3 பேர் வந்து இந்த அம்மாவுடைய ஏதோ ஒரு விதத்திலான நண்பர்கள். அது என்ன விதமான நட்பு ஏதுன்னே நமக்கு அந்த நாடகம் போக தெரியாது. கடைசி அந்த ஒரு 1 or 2 சீன்ஸில் தான்
அதனுடைய முழுமை அடையும். அது வரைக்கும் கைத்தறி நூல்கள்லாம் இருந்தது, நெய்யப்பட்டு ஒரு கோர்வையாக ஒரு ஒரு படமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்போ தான் தெரியும். அது 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 கதை படித்து தெரிஞ்சுக்கங்க. அதில் வந்து அந்த சின்னோச்சாங்கிற ஒரு கேரக்டர் வந்து அந்த அம்மாவுடைய தவிப்பை பற்றி ஒரு சைக்கோடனமிக் ஃபார்முலேஷனாக மனநல மருத்துவர்களாக சொல்கிறேன். மனச்சிக்கல்களோடு வரவங்க எப்படி இருக்காங்கன்னு நாங்கள் மனநல அறிவியல் பூர்வமாக அதை நாங்கள் கொஞ்சம் நாங்கள் தியரிட்டிக்கலாக நாங்கள் ஒரு ஃபார்முலேட் பண்ணுவோம். என்னென்ன காரணங்கள் இதனால தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எங்களுக்கு ஒரு தியரி வச்சுருக்கோம். அது வந்து சைக்கோடைனமிக் ஃபார்முலேஷன் சொல்லுவோம். அந்த ஃபார்முலேஷன் அது சொல்லுவார் சொன்னேன் சார், இந்த அம்மா ஏன் எப்படி இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் ஏன் இது நடக்குது, எது நடக்குது, கணவனோட ஒத்து போகல, எதுக்காக அவங்களுடைய அடுத்தடுத்த உறவுகள் தோல்வியடையுதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அது படித்து முடிச்சுன்னா எனக்கு அதுக்கு மேலே அடுத்த 2 நாவல் இருக்குது, 2 நாடகம் இருக்குது. அதை படிக்க தோணலை எனக்கு. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கனமாயிடுச்சு, ரொம்ப அதுவே வசப்படணும்னு தோணிடுச்சு. அப்படியே விட்டுட்டேன். அது பிறகு கொஞ்சம் நாள் விட்டுட்டு அதுவே யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு டென்ஸான விஷயங்கள தமிழில் நிறைய ஆழமான விஷயங்கள் நல்ல எழுத்தாளர்களை பார்த்து பிரமிச்சு தானே உள்ள வந்து தமிழ் எழுத்தாளர்கள் ஐயா சுந்தர ராமசாமி வந்து ஜெயகாந்தன், பி ஜானகிரம், நவமோனி, லாசாரா எல்லாத்தையும் படித்து பிரமிச்சு மற்ற பக்கத்தில் இருக்கிற இவ்வளோ எல்லாரும் இன்னும் இதே மாதிரி எழுதக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் இந்த மாதிரி நாட்டில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கங்கிறது தெரியும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மொழிபெயர்ப்பில் நிறைய மிஸ் பண்ணியிருந்தோம்னு தோணுச்சு. சிவகுமார் சாருடைய புக்கு கூட ஒரு புக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன். நான் படிக்கல, அவர் எழுதுனதுனான்றது அதுக்கு பிறகு ஆக்சுவலாக இப்போ சொல்லி தான் தெரியும். இந்த இலக்கிய கோட்பாடு ஆக்சுவலாக நான் வாங்கி வச்சுருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. அது கொஞ்சம் சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு அது அలా மாதிரியே இருக்குது. இனி போய் படிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். அதனால் அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஆளுமைகள், இன்விசிபிள் ப்ரெசன்ஸ் பற்றியும் முதல்ல ஐயா தான் சொன்னார், சிவகுமார் சார். அந்த மாதிரி இங்கே இந்த கூடத்தில் இருந்திருக்கும் எல்லாருடைய ஆன்மாக்களும் அம்மாவுடைய ஆன்மாக்களும் இருப்பதை நானும் உணர்றேன், நம்புகிறேன். அதே மாதிரி அவங்களுடைய நீட்சியாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாரிசுகள் இங்கே இருக்கிறாங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேரம் ஆச்சு. நான் கடைசியாக ஒரே விஷயம் மட்டும் சொல்லியிருப்பேன். அது வந்து இடி வீடு திரும்ப வேண்டும்னு ஒரு புத்தகம், அது அங்கே அம்மா இறந்து முன்னாடி வெளியிட்டாங்க. அது வந்து அசோகமித்திரன் சார் தான் வெளியிட்டார். நம்ம வந்து ஒரு அதை ஆசையாக போய் அவர்கிட்ட வந்து இதெல்லாம் வாங்கிட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கணும்ல, பேர் என்ன அட்டகிரதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப போய் படிச்சிடணும். அசோகமித்திரனுடைய கையெழுத்து அம்மாவுடைய புக்குன்னு சொல்லிட்டு வந்து வச்சுருந்தேன். ஒரு 2 வாரத்தில் என்னுடைய இன்னொரு நண்பர், ஒரு இலக்கியத்தில் ஆர்வமுள்ள நண்பர், அவருடைய வீட்டுக்கு திரை பேசும் நடந்தது. எனக்கு அவருக்கு தான் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு தோணுச்சு. தலைக்கு வேற இனி வீடு திரும்ப வேண்டும், உள்ளத்துல வேற அசோகமித்திரன் கையெழுத்து, இதை விட பெஸ்ட்டாக என்ன கொடுக்குறதுன்னு அவர் கொடுத்துட்டேன். இது 23 வருஷங்களுக்கு முன்னாடி, 20 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கு பிறகு இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு பேசணும்னு வரும்போது நான் அந்த புத்தகத்தை எப்படியாவது தேடணும்னு எனக்கு கிடைக்கல. இது வாங்கலான்னு பார்த்தேன், கிடைக்கல. அப்போ அவரை கூப்பிட்டு கேட்டேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அவர் ஞாபகம் வச்சிருக்காரு, அதை படிச்சிருக்காரு. அதை யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க, அது எனக்கு கிடைக்கலன்னு சொன்னார். எப்படியாவது வாங்கி படிச்சுருவேன். இன்னும் காவியா சார் புத்தகத்தில் இருக்கிற பதிப்பதில் அது இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்கி படிச்சுருவேன். சரி, இனி நான் இங்கே திரும்ப வேண்டும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. ஐயா அவர்கள் பேசும் பொழுது